ஏன்னா அரசியல்லாம் ஒரே பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஹிட்லர் வந்து தன்னுடைய அமைச்சரவை கூட்டிட்டு அப்போ ஒரு பையில் ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்தார். அதனுடைய தலை மட்டும் தெரிஞ்சுது. அமைச்சர்கள்லாம் என்னடா கோழி எடுத்துகிட்டு வர்றாரு, அந்த தலை மட்டும் தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அமைச்சர்லாம் உட்கார வச்சுட்டு இவர் உட்கார்ந்து அந்த கோழியினுடைய இறகுகள் ஒவ்வொன்றாக அப்படியே எடுத்துட்டு வர்றார். அப்போ அந்த கோழி வந்து வலியில் அலறி துடிக்கிறது. அந்த மூத்த அமைச்சர்ல ஒருத்தர் வந்து எழுந்து, சார் எதற்காக இந்த மாதிரி பண்றீங்க? அது வந்து ஒரு வாயில்லாத ஜீவன். அந்த இறகுகளை உரிக்கின்ற பொழுது, அந்த இறகுகளை எடுக்கின்ற பொழுது அது வலியால் துடிக்கும். தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னார். உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எல்லா இறகுகளையும் பிடுங்கி அப்படியே அந்த பையிலிருந்து கோழியை தூக்கி வெளியே வைக்கிறாரு. அது ஓடுது அங்கே இங்கேயும் வழியில். உடனடியாக பக்கத்தில் வச்சிருந்த அந்த தானியங்களை எடுத்து போடுறாரு. உடனே அந்த கோழி ஓடி வந்து அந்த தானியங்களை சாப்பிடுது. இதை பார்த்த உடனே அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். வலியால் துடித்து அலறி அடித்து வெளியே ஓடின கோழி திரும்பவும் ஹிட்லர் பக்கமே வந்து அந்த தானியத்தை சாப்பிடுதே அப்படின்ட்டு. அப்ப ஹிட்லர் சொல்றாரு, இது மாதிரி தான் அரசியல். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகின்றதோ அப்பொழுது மக்களுக்கு இது போன்ற விஷயங்களை செய்தால் நாம் 4 வருடங்களுக்கு மேலாக நாம் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம் பக்கம் வருவார்கள், நம்மை நோக்கி வருவார்கள். இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியம் நமது நாட்டில் என்று தெரியவில்லை. மக்கள் கோழியாகவும் இருப்பதில்லை. அந்த இறகுகளை பிடுங்குவதையும் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த தானியங்களுக்காகவும் அவர்களை நோக்கி செல்ல மாட்டார்கள். எது நியாயமோ, எது நீதியோ, எது நேர்மையோ அதை நோக்கித்தான் நம் மக்கள் செல்வார்கள்.